பூரா தோப்பில் வச்சதை பூரா நொறுக்கி விட்டுருச்சு எலுமிச்சை தவிர அம்மட்டையுமே. ஆமாம், வாழை சேதத்தை பாருங்க, என்ன ஊர் உள்ளே வந்துருச்சு. வாங்க சார், அதில் தான் போயிருக்கு அந்த வீட்டு பக்கத்தில். இந்த திருடவரம் பகுதியில் வந்து முழுசாக விவசாயம் தான் இருக்குது. வேறு ஃபேக்ட்ரி கிடையாது, தொழில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கப்பக்கிழங்கு போட முடியல, பன்னி வந்து தின்னுட்டு போயிடுது. அப்பப்போ ஒரு சீசனுக்கு ஒரு மாதத்தில் போடுவோம். பனைமரம் இருக்குது சுற்றி பாருங்கள், பனங்கிழங்கு போட முடியல, பன்னி தின்னுட்டு போயிடுது. வாழை போட்டிருக்கோம், யானை வந்து போய்ட்டு அட்டுலியம் பண்ணிட்டு போயிடுது. என்ன செய்ய நாங்கள் சொல்லுங்கள்? உங்கள் சொல்லிய பொதுமக்கள் என்ன? ஆமாம், ஊடு பயிராக தான் விட்டுருக்குது. எலுமிச்சுக்குள்ளே தென்னக்குள்ளே வாழையாக விட்டுருக்கோம். அது ஒன்றும் இல்லாமல் சொல்லி முடியும். எல்லா அதிகாரி வாரிய சார், எல்லா அதிகாரி வாரியா வந்து அந்த நேரத்தில் கதையை இது பண்ணிட்டு போயிருதிய. ஆமாம், இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீங்க. இல்லை லேண்டை எடுத்துக்கோங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை, இது வந்து கண்காணிப்பு சார். உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டிருக்கேன், என்ன நிறைய இருக்கு. ஆமாம் ஐயா, இதை பண்ணி கொடுக்கல அப்படின்னா இல்லை, அது எப்போ வருது போதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வருது போதும் நம்ம பார்க்க முடியுமா? வந்து ஊருக்குள்ள வந்தா ஆமா, எங்க யாரு சார் வரா? யாருமே வர மாட்டாங்க. நீங்க வார நேரத்துக்கு வாரிய காரியத்தை முடிச்சுட்டு போயிருவீங்க. இந்த ஏரியாவில் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும்தான் சார், வேற இல்லைன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சு விடுங்க. விவசாயத்தை ஓரங்க இருந்து வாரம் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. 1/2 கிலோமீட்டர் கூட இருக்கு. 1/2 கிலோமீட்டர் இங்க பாத்தீங்கன்னா கொல்லம் என்கேஜ்ல இருந்து இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்காது. ஆமா, பக்கத்துல உச்சிமாளியம்மன் கோயில் இருக்கு, பக்கத்துல ஊர் இருக்குது. முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும்தான் அந்த ஏரியாவில் போய்கிட்டு இருக்கிறது, வேற ஃபேக்டரி தொழில் கிடையாது. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமா அந்த கோரிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கு. யாருமே எந்த அதிகாரமே கண்டுபிடிக்கல. ரொம்ப அழிவா இருக்கு. ஆமா, விவோ அங்க போய் சார், நீங்க இதை கொடுத்து எங்களுக்கு சரியாயிருமா? இதை வந்து நீங்க யானைய வந்து எங்கிட்டாவது அப்புறப்படுத்தினா தான் நாங்க விவசாயம் பார்க்க முடியாது. இங்க ஆமா, இல்ல எங்க தொழில் வளமா ஒரு ஃபேக்டரி உங்க இதுல கொண்டு வாங்க, விவசாயத்தை வச்சிருவோம். இந்த இடத்துல தவச்சு போறாங்க மக்கள். இந்த மேலச்சக்கம்பட்டி திருட வர்றதுக்கு ரொம்ப மோசமான ஒரு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசு அதிகாரியை. ஆமாம், எந்த ஒரு செயல்பாடுமே கிடையாது. எதை சொன்னாலும் சரி ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க.